அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் ஏற்கனவே நடந்த வகுப்புல நடந்த அந்த பழமொழியோட தொடர்ச்சி தான் இந்த வகுப்பும். என்ன பார்த்தீங்கன்னா, விவசாயமும் பழமொழியும் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல விவசாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நமக்கு வந்து காணப்படுது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேளாண்மை இல்லை அப்படின்னா இந்த உலகம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அதாவது அதான் இந்தியாவோட முதுகெலும்பு வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வேளாண்மைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னா, நமக்கு டெய்லி பசிக்குது. நம்ம பச்சை சாப்பிட்டே ஆகணும். அப்ப சாப்பிட்டோம்னா யாரும் ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் விவசாயம் பார்த்தே ஆகணும். பார்த்தாதான் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு சூழல். ஓகே. அப்ப அதனாலதான் இந்த விவசாயத்தின் சார்ந்த பழமொழிகள் இந்த உலகத்துல நிறைய இருக்கு. நம்ம புழக்கத்திலயும் அதிகமா இருக்கு. அப்படி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உழவின் சிறப்பு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பழமொழி உழவின் சிறப்பு. அப்ப அந்த உழவோட சிறப்பு ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தனுக்கும் விவசாயம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மக்கள் தொகையில வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல யாருக்கும் விவசாயம் தெரியாது. அது காரணம் விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். இல்ல விவசாயம் இருக்கு, நம்ம விவசாயம் பண்றது இல்ல, அதனால நம்ம அழிஞ்சு போச்சுன்னு சொல்றோம். சரி, ஏன் அந்த உழவோட சிறப்பு என்ன அப்படின்னா, மேலி செல்வம் கோழைப்படாது அப்படின்னா, இப்ப இயல்பா ஒருத்தன் விவசாயி காலையில எழுந்துச்சு 4 மணிக்கு வயக்காட்டுக்கு போவான். 4 மணிக்கு போயிடுவான். 4 மணிக்கு எழுந்துச்சு வயக்காட்டுக்கு போயிடுவான். எப்படின்னா சூரியன் எழாதுக்கு முன்னாடியே போயிடுவான். சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவான். அப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த உழவின் சிறப்புங்கிறது வந்து இந்த நாடு முழுக்க தெரிஞ்சிருக்கணும். உழவுக்குன்னு தனியா வகைப்பாடு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு உழவுக்கும் ஒவ்வொரு வகைப்பாடு வச்சிருக்காங்க. அந்த சேறு அடிக்கும் பொழுது 2 மாடை கூட்டிக்கிட்டு சேர மட்டம் பண்ணுவான். அதுக்கப்புறம் அதுல விதைப்பான். அதுக்கப்புறம் நடவு நடுவான். இப்படி இருக்கு அந்த உழவோட சிறப்பு அப்படி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இயற்கை அறிவுங்கிறது உங்களுக்கு தெரியும். நமக்கு வந்து இயற்கை நமக்கு தானாகவே நிறைய நமக்கு வந்து புகட்டுறாங்க. என்ன புகட்டுறாங்க அப்படின்னா, ஒரு சான்று சொல்லலாம்னு சொல்லணும். பாத்தீங்கன்னா, பனை மரமும் வேப்ப மரமும் ஒன்னா பிணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அங்க தண்ணி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றான். தண்ணி அதிகமா இருக்கு. ஒரு தேங்காய் வச்சுக்கிட்டு இங்க தண்ணி ஊற்று இருக்கா இல்லையான்னு பாக்குறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அருகம்புல் வந்து நல்லா தளத்தனன்னு வளர்ந்துச்சுன்னா அங்க தண்ணி ஊற்று அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றான். மாடெல்லாம் அசை போட்டு எங்கெல்லாம் அசை போடுதோ அங்க நீர் ஊற்று அதிகமா இருக்குங்கிறான். இது எல்லாமே நமக்கு இயற்கை தருவக்கூடிய அறிவு தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈசல் பறந்து போச்சு அப்படின்னா அன்னைக்கு மழை வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மேய போன ஆட்டுக்குட்டியோ ஆடோ திரும்ப வீட்டுக்கு ஓடி வந்துச்சு, கத்திட்டு ஓடி வந்துச்சுன்னா கண்டிப்பா மழை வருது அப்படின்னு சொல்றாங்க. இதான் தவளைகள் கத்துனா மழை வருதுன்றாங்க. இதெல்லாம் யார் நமக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா இயற்கை தான் நமக்கு சொல்லி கொடுத்துச்சு. ஆனா நம்ம நினைச்சுக்கோங்க, நம்முடைய முன்னோர்கள் அதிகம் படிக்கல. ஆனா இயற்கையை ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த இயற்கை என்ன சொல்லுதோ அத மாதிரி நமக்கு வந்து பண்றாங்க. அப்ப என்ன பண்றான், உழவுக்கு போற என்ன பண்றான்னா, அதிகாலை கிளம்பி வயக்காட்டுக்கு போறான். அது எப்படின்னா அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி. அப்புறம் என்ன பண்றான்னு மேற்கு வானவில் அந்த சாயந்தரம் சூரியன் போய் மறையும் போது வீட்டுக்கு வர்றான். அப்ப அந்த அளவுக்கு வேளாண்மை வந்து அவன் நேசிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த இந்த பழமொழி மூலமா நமக்கு வந்து புலப்படுத்துறாங்க. சரிங்களா? இந்த வானவில் பாத்திருக்கீங்களா, 7 வண்ணங்களை கொண்டிருக்கும். அந்த வானவில் எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்துது. அப்ப அந்த வானவில் வந்தாவே மழை வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு வந்து புலப்படுத்துறாங்க. இது மட்டும் கிடையாதுங்க. இந்த இயற்கை சார்ந்திருக்க விஷயத்துல ஒவ்வொரு விலங்குகளும் அதுக்கு தனக்குத்தானே சொல்லக்கூடிய விஷயங்களை மனிதன் புரிஞ்சு வச்சிருக்கான். அவ்வளவு அழகா. எப்படின்னா, இப்ப வந்து மயில் வந்து அகவுது அப்படின்னா அங்க மழை வருது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சில பறவைகள்லாம் கூட்டுக்கு பறந்து போனுச்சு அப்படின்னா மழை விரைந்து வருதுன்னு அர்த்தம். அதை மனிதன் புரிஞ்சுக்கிறான். அதான் நமக்கு வந்து இயற்கை வந்து நமக்கு சொல்லி தருது. இந்த பழமொழி மூலமாக நம்ம அதை வந்து கத்துக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சரிது. அடுத்து வந்து பருவ விவசாயம். எப்படி வந்து நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு வந்து இந்த பழமொழி சொல்லுது. பருவத்தை பயிர் செய். ஆடி மாசம் அல்லது ஆடி மாசம் உழுது போட்டா அடுத்த மாசம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா விளையும் அப்படிங்கிற விஷயத்த இந்த நமக்கு வந்து பருவத்தை பயிர் செய் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு வந்து புலப்படுத்துறாங்க. ஏன் பருவத்தை பயிர் செய் அப்படின்னா, வெயில் காலங்கள்ல இன்னும் சொல்ல பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்படுத்துறேன். என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பருவத்தை 4 வருஷமா பிரிச்சுட்டாங்க. ஒரு 3 மாசம் வெயில் காலமாகவும், 3 மாசம் குளிர்காலமாகவும், 3 மாசம் மழைக்காலமாகவும், 3 மாதங்கள் காமனா இருக்கக்கூடிய காலங்களை பிரிச்சிருக்காங்க 4. அப்படி பிரிக்கும் பொழுது மழைக்காலத்துல நம்ம என்ன பருவம் பயிர் செய்யணும், வெயில் காலத்துல என்ன பருவம் செய்யணும், குளிர்காலத்துல என்ன பயிர் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதான் பருவத்தை பயிர் செய்யறான். நீ கண்ட நேரத்துல பயிர் செஞ்சீங்கன்னா அது வீடு வந்து சேராது அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க புலப்படுத்துறாங்க. அடுத்து உழுது முறை. அதாவது எப்படி அந்த ஒரு விவசாயம் பண்ணும்போது எப்படி உழ வேண்டும் அப்படிங்கிறத அழகா சொல்றாங்க. அகல உழுவதை விட ஆழ உழுவது நல்லது.
இப்ப ஏர் பிடிச்சி விவசாயம் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு ஏர் பிடிச்சி விவசாயம் பண்றது தெரியுமா எனக்கு தெரியாது. ஆனா இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி பாத்தீங்க அப்படின்னா, ஏற்கலப்பை பிடிச்சி 2 மாடை ஓட்டி சும்மா சாதாரண நிலத்துல வந்து உழுவாங்க. அது உழும் பொழுது அடியில இருக்கிற மண்ணு வந்து மேல வரும், மேல இருக்கிற மண் வந்து அடியில போகும். அப்படி போகும் பொழுது மண்ணோட தன்மை மாறும். அந்த தன்மை மாறும் பொழுது அந்த விவசாயம் செழித்து வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் சொல்றாங்க, அகல உழுவதை விட ஆழ உழுவது நல்லது. இதை வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கை முறையில் வாழும் பொழுது என்னது கரெக்டான ஒரு வாழ்க்கை முறையில் இருக்கணும். அதாவது அகலகால் வைக்கக்கூடாது வாழ்க்கையில அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க புலப்படுத்துறாங்க. வாழ்ற காலமும் நல்லதா இருக்கணும். அதே நேரத்துல இந்த பழமொழி மூலமாக நம்ம வாழ்க்கை முறையை சொல்லித்தர மாதிரியும் இந்த பழமொழி இருக்குதுங்கிற விஷயத்தையும் புலப்படுத்துறாங்க. அதான் அகல உழுவதை விட ஆழ உழுவது நல்லது. அதாவது பாருங்க, இந்த விவசாயம் மூலமா நம்மளோட வாழ்க்கை முறையும் சொல்லித்தராங்க, விவசாயத்தையும் கத்துக்கிறாங்கிற அளவுக்கு இந்த பழமொழி இருக்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதனால பழமொழி என்பது நம் வாழ்க்கைக்கு உகந்ததாக இருக்கிறது என்பதை இந்த இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.